நிலவை சுற்றி வந்த அமெரிக்க குழு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது. ஓரியான் விண்கலத்தில் வந்த குழு பசிபிக் கடலில் இறங்கியது. இக்குழுவினரை அமெரிக்க குழு பாதுகாப்பாக மீட்டு கரைக்கு இட்டுச் சென்றது. ஓரியான் விண்கலம் ஒலியின் வேகத்தை விட 33 மடங்கு கூடுதல் வேகத்தில் பயணித்து பூமிக்கு திரும்பியுள்ளது. கடல் பகுதியை நெருங்கியதும் விண்கலத்திலிருந்து பாராசூட் விரிக்கப்பட்டது. இதையடுத்து விண்கலத்தின் வேகம் மணிக்கு 25 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டு கடலில் இறங்கியது. துல்லியமாக திட்டமிட்ட பகுதியில் விண்கலம் தரை இறங்கியதாக ஆர்டெமிஸ் 2 திட்ட இயக்குநர் தெரிவித்தார். 3 அமெரிக்கர்களும் 1 கனடா வீரரும் கொண்ட குழு நிலவில் இதுவரை யாரும் நேரில் பார்த்திராத பின்முகத்தை பார்த்து வரலாறு படைத்திருக்கிறது. மேலும் நிலவில் இருந்து சூரிய கிரகணத்தையும் கண்டு திரும்பியுள்ளது. நிலவை சுற்றி வந்த தங்கள் நாட்டுக்குழு சாதனை படைத்து பூமிக்கு திரும்பியதால் அமெரிக்கர்கள் பெரும் உற்சாகம் அடைந்தனர். விண்கலம் கடலில் இறங்கிய காட்சி தொலைக்காட்சிகளில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. ஏராளமானோர் அதனை கண்டுகளித்து கைத்தட்டி மகிழ்ச்சியடைந்தனர். சாதனை படைத்த தங்கள் நாட்டுக்குழுவை அமெரிக்க அதிபர் டிரம்பும் பாராட்டியுள்ளார். வெள்ளை மாளிகையில் அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் ட்ரூத் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ளார்.